ஹாய் கைஸ், இன்றைக்கி விஜய் பார்வதி அவர்கள் நம்ம கனி அவர்கள் மேலே பயங்கரமாக ஒரு புகாரை தெரிவிச்சிருக்காங்க. ஏன்னா நீங்கள் கனி அவர்கள் நீங்கள் அவங்க விருப்பத்திற்கு ஏற்ப, அதாவது யாரை பிடிச்சிருக்கோ அவங்க மேலெலாம் புகாரை தெரிவிக்க மாட்டாங்க, என் மேலே மட்டும் தான் புகாரை தெரிவிக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் பார்வதி அவர்கள் பயங்கரமாக ஒரு பெரிய இதை நம்ம அந்த டாஸ்கில் எடுத்து வச்சாங்க. பட் என்ன டாஸ்க் எடுத்தாலும் நம்ம ஏன்னா சாண்ட்ராவும் விஜய் பார்வதி அவர்கள் தான் இரண்டு பேருமே பயங்கரமான நண்பர்கள். ஸோ இவங்க இரண்டு பேருமே அந்த டாஸ்கில் இருந்தாலும் நம்ம கனி அவர்கள் தான் இறுதியில், அதாவது கனி அவர்கள் தான் இறுதியில் அந்த டாஸ்கில் வின் பண்ணாங்க. நீங்கள் என்ன புகாரனாலும் தெரிவிங்க, ஆனால் அதற்குரிய தீர்ப்பு வந்தால் தான் நான் சொல்லிட்டு நம்ம கனி அவர்கள் ஆல்ரெடி சொல்லியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கும் நம்ம விஜய் பார்வதியர்கள் ஒரு டாஸ்க் அப்படின்னா யார் பிடிக்குதோ பிடிக்கலையோ, ஆனால் அந்த டாஸ்க் நிறைவேறும் போது சரி அது சைலண்ட் ஆகிடும். ஆனால் அதையே அவங்க மனசில் வச்சுக்கிட்டு அடுத்த டாஸ்கில் பயங்கரமாக இது பண்ணுவாங்க. ஆனால் என்ன பண்ணாலும் இறுதியில் யார் வின் பண்ணா அப்படின்னா நம்ம கனி அவர்கள் தான் வின் பண்ணாங்க மக்களே. ஸோ எனிவே சந்தோஷமான செய்தி என்னதுன்னா நம்ம கனி அவர்கள் தான் வின் பண்ணிட்டாங்க. இந்த பிக் பாஸ் சீசன், அதாவது ஒவ்வொரு டாஸ்க்லேயுமே சின்ன சின்ன விஷயம், அதாவது எந்த டாஸ்க்காக இருந்தாலும் அந்த டாஸ்கில் ஒரு பெரிய விஷயம் நம்ம கிரியேட் பண்ணக்கூடாது, அது மிகப்பெரிய இது. ஸோ ஆனால் சின்ன சின்ன விஷயத்துக்கும் அந்த டாஸ்கில் நீங்கள் இது பண்ணால் தான் கண்டிப்பாக அடுத்த லெவலில் உள்ள டாஸ்கில் நம்ம வின் பண்ண முடியும். இந்த டாஸ்கில் நம்ம யாருனாலும் இவங்களை பிடிக்கல அவங்க பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே நம்ம ஒரு பெரிய புகாரை தெரிவித்து அந்த டாஸ்கில், ஏன்னா கண்டிப்பாக யார் மேலே புகாரை தெரிவிக்கும் தெரியும். ஸோ அடுத்த டாஸ்கில் அவங்க கேமை ப்ளே பண்ணும்போது அந்த அவங்க அதுக்கேற்றப்பில் கேமை ப்ளே பண்ண முடியாது. ஏன்னா நீ தான் என்ன சொல்லிட்டியா அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. ஏன்னா நம்மளே ஒரு புகாரை தெரிவிக்கிறோம் அப்படின்னா ஸோ இவன் இப்படி தானோ அப்படின்னு நினச்சி நம்ம அடுத்த டாஸ்கில் அவங்க மேலே தான் புகாரை தெரிவிப்பாங்க. ஸோ அந்த டாஸ்க் அப்படின்னா அதோட மறந்துடணும். ஸோ ஆனால் இவங்க அதை இது பண்ணுறதுனால ஸோ பிக் பாஸில் ஒரு டீம், அதாவது ஒரு 4-5 டீம் மாறிட்டு இருக்கு. ஸோ அடுத்து என்ன நடக்குன்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் மக்களே.